முடி கொட்டுதல் அப்படின்னு நிறைய பேருக்கு இப்போ இருக்கு. அதோடைய ஜோதிட ரீதியான சாஸ்திரம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவு மூலியமா தெரிஞ்சுக்கலாம். இந்த புதன் அப்படின்ற கிரகம் நாடி கூடிய அதிபதி. இந்த நாடியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யறதுக்கும் சரி, இல்ல அந்த பிரச்சனை வர வைக்கிறதுக்கும் சரி, அந்த பிரச்சனை இருக்கிறதுக்கும் சரி, புத கிரகம் தான் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுறது நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல. அப்படிப்பட்ட அந்த புத பகவான் நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளுடைய லக்னத்திலே இருக்கும் பட்சத்தில் நமக்கு தசைகள் புக்திகள் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும். அதுல இந்த புதன் தசையோ இல்ல மத்த தசையில புதனுடைய புக்தியோ வரும்போது நிச்சயமா முடி கொட்டுதல் அப்படிங்கிறது இருக்கும் ஒண்ணு. அதே மாதிரி அந்த புத கிரகம் அப்படிங்கிறது ராகு உடனோ இல்ல கேத்து உடனோ இல்ல 6, 8, 12ல இருந்தா அவங்களுக்கு சீக்கிரமாவே எல்லா முடியும் கொட்டிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு சாஸ்திரம் இருக்கு. அதனால முடி கொட்டுது அப்படின்னு யாரும் பயப்பட வேணாம். அது பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதன் கெட்டு போற பட்சத்தில் இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். அதனால நீங்க அதை பார்த்து எந்த ஒரு பயமும் பட வேண்டாம். நம்ம சயின்டிபிக்கா நிறைய என்ன வேணாலும் சொல்லலாம். தண்ணி சரியில்லை, காத்து சரியில்லை, இடம் சரியில்லை, இல்லைன்னா திங்கிங் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு. ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் ரீசன். ஆனா அந்த எல்லாமே இந்த புதன் கிரகத்துடைய ஒரு ஆக்டிவேஷன்ஸ் தான். ஸோ நம்மளுடைய மைண்ட் அதிகமா யோசிக்குதுன்னா அதுக்கு காரணம் புதன், புத்திகாரனாக இருக்கக்கூடிய புதன். ஸோ இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸை புத பகவான் இந்த இடத்துல ரோல் பண்றாரு. அதனாலதான் இந்த மாதிரி முடி கொட்டுற பிரச்சனை, அதே மாதிரி இந்த பெரிய தலை இருக்கிற பிரச்சனை, முடி கொட்டாது பட் ஆனா அவங்களுக்கு பெரிய தலையா இருக்கும். சில குழந்தைகள்லாம் பிறக்கும் போதே நெத்தி ரொம்ப பெருசா இருக்கும். இவங்க எல்லாருக்குமே புதன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்ற மாதிரி அர்த்தம். அதனால இந்த மாதிரியான விஷயத்துக்கு புத பகவான பூஜைகள் ஆராதனைகள் செய்யறதுனால அதுல இருக்கக்கூடிய கெட்ட பிரச்சனை, இது மாதிரியான டிசீஸ் எல்லாமே நிவர்த்தி ஆகும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்படுறது. நமஸ்காரம்.